சென்னை ஓட்டேரி நல்லா கால்வாயில் 65 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்போம். முனாஃப், இந்த காட்சிகளை விவரிங்க. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது மண்டலம் 6க்கு உட்பட்ட ஓட்டேரி நல்லா கால்வாய் சுமார் 65 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அதனை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் சென்னை மாநகராட்சியின் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் வடசென்னைக்கு மிகவும் முக்கியமான நீர் வழித்தடமாக இருப்பது நல்லா கால்வாய். வடசென்னையில் அதிக அளவில் மழை பெய்தால் இந்த கால்வாய் வழியாகத்தான் நீர் வடிந்து பேஷன் பிரிட்ஜ் பாலம் வழியாக பூவம் ஆற்றுக்கு இந்த நீர் சென்றடைகிறது. அங்கிருந்து சென்ட்ரல் வழியாக நேப்பியார் பாலம் வழியாக கடற்கரைக்கு செல்கிறது. சென்னை அதிகமாக மழை பொழிவு எதிர்கொண்டு கடந்த காலங்களில் ஏற்பட்ட விளைவுகள், பாதிப்புகள் உள்ளிட்டவை அனுபவமாக கொண்டு சென்னை மாநகராட்சி நல்லா கால்வாயில் 65 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த தூர்வாரும் பணியினை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.